ஸோ 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி 2023 ஆஃப் இயர்லி கொஸ்டின் 42 ஏ ரீசால்வ் இன்டூ partial fraction 7 plus x divided by 1 plus x 1 plus x square பார்க்கலாம் சொல்யூஷன். ஸோ கொடுத்துருக்கிறத முதல்ல சம் அப்படி எழுதுங்க. 7 plus x divided by 1 plus x 1 plus x the whole square சம் அப்படியே எழுதுகிறேன். சரிங்களா. அடுத்தது a divided by first one 1 plus x ப்ளஸ் இந்த ப்ளஸ் சரிங்களா ப்ளஸ் bx ப்ளஸ் சி. இதில் bx ப்ளஸ் சி ரெண்டையும் சேர்த்து போடுறேன். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கீழே உள்ளது. ஸோ இங்கே bx ப்ளஸ் சி 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த சைடு மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடும். இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் வந்து இங்கே போகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது இங்கே போகும், இது இங்கே வரும். அப்போ இதே ஸ்டெப்பை நான் எப்படி எழுதுகிறேன், ஏ இன்ட்டு இந்த இது பண்ணும் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இந்த டேர்மை இங்கே போகணும். டிவைட் பை இந்த ரெண்டுத்தையும் போட்டுருங்க. எல்சிஎம் அதுக்கு போயிடலாம். 1 ப்ளஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், கவனமாக இது பண்ணுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே சேம் அதே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ திரும்ப அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட அப்படியே எடுத்துங்க. 7 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா, இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும். மேலே உள்ளது மட்டும் தான் இருக்கும். 7 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏ ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது எப்படி ஏஏ கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணீங்களோ அதுமாதிரி இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஎக்ஸ் இன்ட்டு 1 பிஎக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர். அடுத்து சியை வச்சு பண்ணுங்கள். சரிங்களா, சி இன்ட்டு 1 ப்ளஸ் சி ப்ளஸ் சிஎக்ஸ் எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எதுவும் பண்ண வேண்டாம். ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரில் எல்லாம் காமனாக பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்குது, இதில் ஏ இருக்குது ப்ளஸ் பி. சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து எக்ஸு பாருங்கள், எக்ஸு. ஸோ இதில் எக்ஸை காமனாக எடுக்கும், ப்ளஸ்ஸு தான் சைனு. எக்ஸை காமனாக எடுக்கும். பி இருக்குது ப்ளஸ்ஸு சி. சரிங்களா, எக்ஸ் ப்ளஸ் சி. மீதி என்னெல்லாம் இருக்குது, ஏ இருக்குது ப்ளஸ் சி இருக்குது. ஏ இருக்குது சி இருக்குது. பொறுமையாக எழுதுங்க. ஸோ இதில் முக்கியமான அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை. அதனால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இதோட கோஎஃபிஷியண்ட்டையும் இங்கே கோஎஃபிஷியண்ட்டையும் பார்க்கணும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியண்ட் இல்லை, அதனால் 0. அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ பி ப்ளஸ் சி ரைட் ஹேண்ட் சைடில் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி 1. அதேமாதிரி ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இங்கே 7 இருக்குது, ஈக்குவல் டு 7. சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷனில் இது 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏயும் பியும் 0 ஆகணும் அப்படின்னா ஏயும் பியும் 0 ஆகணும். ஸோ இது 1 2 3 இதுலேருந்து ஏபிசி வேல்யூ நம்ம யூஸ்வலாக எலிமினேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ மொதல் 2 எடுக்கவா இல்லை 2 3 எடுக்கவா அப்படின்னா 2 3 எடுக்கலாம். ஏன்னா இதுலேயும் சி இருக்குது இதுலேயும் சி இருக்குது. கேன்சல் பண்ணி ஏபி வரும், அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கலாம். ஐடியா தான் முக்கியம். ஸோ இப்போ நான் 2 3 எடுத்துக்கிட்டேன். ஃப்ரம் 2, 3 ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சப் பண்ணு. 2 - 3 ரெண்டாவதுலேருந்து மூணாவது சப் பண்ணு. பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1 ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 7. இதை சப் பண்ணோம்னா 2 இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து மூணாவது ஈக்குவேஷனை கழிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா சி கேன்சல் ஆகிரும். என்ன வரும், -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு -6. சரியா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்போ நமக்கு a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன் படி வரும். சரி, ஓகே, இது ஈக்குவேஷன் 4 வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1வது 4வது ஈக்குவேஷன் 1 and 4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்.
ஈக்குவேஷன் 1 என்ன ஏ ப்ளஸ் ஈக்குவேஷன் 1 என்ன ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ இது கேன்சல் ஆயிரும். 2p ஈக்குவல் டு 0. அப்போ p ஈக்குவல் டு 0. பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட்டு பி வேல்யூ வேணுன்னா இதில் தூக்கி போடலாம். இந்த ஒரு மிஸ்டேக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் பி -6 வரும். ஸோ இங்கே -6 இருக்கும். ஸோ 2b ஈக்குவல் டு -6/2. ஸோ 3 b ஈக்குவல் டு -3. b வந்து -3. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 2 3ல் b -3 இதில் ரெண்டில் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 we get ஸோ a ப்ளஸ் b வந்து -3னால ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். -3 ஈக்குவல் 0. அப்போ a வந்து 3. சரியா? இப்போ a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சிச்சு. c வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ a வேல்யூ தெரிஞ்சதுனால 3ல் போடலாம். b வேல்யூ தெரிஞ்சதுனால 2ல் போடலாம். உனக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோ. நான் 2ல் போட போகிறேன். b வேல்யூ வச்சு b ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஏற்கனவே நம்ம b வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி a கண்டுபிடிச்சோம். அதேமாரி b-யை 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி c-யை கண்டுபிடிக்கும். ஸோ ரெண்டாவதுல b வேல்யூ -3 ப்ளஸ் c ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3, c ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் ஆன்சர். a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு -3, c ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இருக்கு இல்லையா 7 + x ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 7x 1 + x into 1 + x² equal to a by 1 + x plus bx plus c by 1 + x whole square. சார் 1x² இப்படி. ஸோ இப்போ இதில் ab வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி விடலாம். a உளவு 3/1 + x, b -3x டிவைட் பை அது +4 டிவைட் பை 1x x². சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஜஸ்ட்டாக ஏபிசி வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.